ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஸ்லீவோட அடிப்பகுதியில் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம், முக்கால்வாசி வர்றது மாதிரிக்கு. இது ரெண்டு ஒன்று போல் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம சர்க்கிள் போட்டுக்கலையே, இதில் ஒரு நடுவில் வந்து நம்ம ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம், திலகம் ஷேப் ஸ்டோனு. நம்ம வந்து ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து நம்ம கிராஸ் லைனில் போட்டுக்கலாம். கிராஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதிலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச்சு, இதிலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச்சு இருக்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து சர்க்கிளில் கோடு வந்தாலும் தப்பில்லை, நம்ம டிசைன் பண்ணுறப்ப மறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்டில் இருந்து ஆரம்பித்தோம், இப்போ ரைட் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். கார்னர்லேருந்து போடணும். கார்னர்லேருந்து போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது சுற்றிலும் நம்ம வந்து ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா ஸ்டோனில், அதுலேருந்து நம்ம நீடில் எடுக்கணும். பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக்கில் போடணும். இப்போ ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுடலாம். பீட்ஸ் போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷார்ப் பகுதியிலேருந்து நீடில் எடுக்கணும். இப்போ எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த 3 சைடும் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அடிப்பக்கம், அப்புறம் லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று. திரும்பவும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்னு ஒரு லைன் போட்டுக்கலாம். திரும்ப இந்த ஷார்ப் பகுதியிலேருந்து நீடில் எடுக்கணும். இப்போ நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துருக்கேன், ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். சிக்ஸ்டீன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் இது நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம இப்போ வந்து சின்ன சைஸ் ஸ்டோன் போட்டுக்கலாம், க்ரீன் கலர் ஸ்டோன். சின்ன சைஸ் ஸ்டோன் போட்டுக்கலாம். எதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் 8 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போடணும். போட்டுட்டு பீட்ஸ் போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே நீடில் வந்து உள் பக்கம் போடணும். நம்ம பீட்ஸ் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டு லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இதிலேருந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இது சுற்றிலுக்கும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும். இந்த இடத்துல இதிலேருந்து இது வரைக்கும் போடணும். இப்போ இதிலேருந்து எடுத்தோம் இல்லையா, இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ஒட்டி போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போடணும். போட்டுட்டு 3 இடத்துல நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு நம்ம இதில் வந்து சுகர் பீட்ஸால் லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு மேலே போடணும். கொஞ்சம் கிராஸ்லேயே வர்றது மாதிரி போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
இந்த ஷார்ப் பகுதி வந்து உள்பக்கம் வர்றது மாதிரி போடணும். இப்போ ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை சுற்றி நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணணும். ஷார்ப் பகுதியிலேருந்து நீடில் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம ஷார்ப் பகுதியில் தான் நீடில் உள்பக்கம் போடணும். போட்டுட்டு நம்ம அடிப்பக்கமும் 2 சைட்லேயும் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது பாதியிலேருந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். ஸ்டோன் போட்டுக்கொள்ளே அது பாதியிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு 9 பீட்ஸ் எடுத்திருக்கேன். போட்டுட்டு பீட்ஸ்க்கு இடையில நடுப்பகுதியில் வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம அந்த பீட்ஸை ஒட்டியில் நீடில் எடுக்கலாம். திரும்பவும் 9 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டியில் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போடலாம். உள்பக்கம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நடுப்பகுதியில் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பீட்ஸ் இடையில போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் எடுத்துட்டோம், ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். பீட்ஸை எடுத்துகிட்டு கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக்கில் போடணும். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் அதுமாரி த்ரெட்டும் தெரியாத அளவுக்கு இருக்கணும். போட்டுட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டுடலாம். நம்ம அடுத்த லைனில் வந்து எடுத்துக்கலாம் நீடில். இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். பெரிய லைன் வந்து நம்ம போட்டோம் இல்லையா, சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நான் இதுக்கு பீட்ஸ் எடுத்துகிட்டு பீட்ஸ் வந்து கரெக்ட் லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிராஸில் லைன் போடணும். இந்த லைனில் போடணும். போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது சின்ன லைனாக இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 4 பீட்ஸ் இல்லை 3 பீட்ஸ் கரெக்டாக இருக்கும். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கட்டத்தோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் பீட்ஸ் எடுத்துகிட்டு போடுங்க. கரெக்டாக எண்ணிக்கையில் போடணுன்ட்டு இல்லை. நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் 3 சுகர் பீட்ஸும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு 3 பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸ் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். 3 சுகர் பீட்ஸ் ஒரு சீக்வன்ஸ். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரே லைனில் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸி அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைனும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.